எடுத்து வாசிங்க. லூக்கா சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். லூக்கா 11:21-22 வசனங்கள். தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டு இருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானை ஆகில், மேற்கொள்ளும் போது என்ன நடக்கும்னா, அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். இந்த வார்த்தையின் மூலமாக தான் இந்த நாளில் நாம் செய்தி பார்க்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசட்டும். பிரைஸ்ல ஜெபம் பண்ணிடுவோம். நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் இந்த செய்தி வேலைக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் பேசணும் ஆண்டவர். நீங்கள் இந்த வார்த்தையை கொடுத்தீங்க, நீங்களே பேசுங்க ஜனங்களோடு ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். மாத்திரமல்ல, இந்த வசனத்தின் மூலமாக இந்த பிள்ளைகளிடத்தில் எந்த விளைவை எதிர்பார்க்கிறீரோ, எந்த பலனை எதிர்பார்க்கிறீரோ அது ஆண்டவர் நடக்கட்டும். ஆவியான கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்குறேன், ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்குறேன். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இதில் ஒரு பலவானை, 2 பலவானை குறித்து பார்க்கிறோம். முதல்ல ஒரு பலவான், அவன் எப்படி பலவான்? ஆயுதம் தரித்த பலம். இதற்கு ஒப்பா இருக்கிற இன்னொரு வசனம், இதுக்கு ஒப்பா இல்லை, இதே கிட்டத்தட்ட இந்த வசனம் தான். நீங்கள் இன்னொரு மத்தேயு புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 12:28. அடுத்து 29. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிட முடியும் அப்படிங்கிறார். அப்போ இதில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா பலவான் என்று சொல்லி யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? பலவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கால வந்து ஆயுதம் தரித்த பலவான் என்று சொல்லி. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுனா பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு நல்லாவே தெரியும் பிசாசு என்ன. அதுக்கு முந்தின வசனம் கூட ஆண்டவர் அதான் சொல்றாரு. அந்த லூக்கால பார்த்தீங்கன்னா, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்த. தேவனுடைய விரல்னா பரிசுத்த ஆவியானவர்னு அர்த்தம். இது எகிப்தில் அற்புதங்கள் நடக்கும்போதும் அந்த ஜனங்கள் சொல்லுவாங்க, இது தேவனுடைய விரல் அப்படிம்பாங்க. படிச்சிருக்கீங்களா? என்னது அது? தேவனுடைய விரல் அப்படிம்பாங்க. அப்படின்னா விரல் என்பது வேத புத்தகத்தின்படி அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும், தேவனுடைய விரல் என்பது. அப்போது இது அதில் சொல்கிறாரு அவர், இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, தேவனுடைய விரலினாலே நான் பிசாசுகளை துரத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல நீங்கள் மத்தேயு புஸ்தகத்தில் 28 வாசிங்க. தேவனுடைய ஆவினாலே, நீங்கள் அதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம். இதில் தேவனுடைய ஆவி, ரெண்டும் ஒரே சம்பவம் தான். ரெண்டுமே கர்த்தர் சொல்கிறது, இயேசு சொல்கிறது ஒரே சம்பவம் தான். அதனால் இங்கே தேவனுடைய ஆவின்னு சொல்கிறாரு, அங்கே என்னன்னு சொல்கிறாரு? தேவனுடைய விரல். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆவியான, தேவனுடைய விரல் என்றாலும் அது என்னதான் தான் அர்த்தம்? தேவனுடைய ஆவி என்று சொல்லி அர்த்தம். அப்போ அவர் சொல்கிற தேவனுடைய ஆவினாலே நான் பிசாசுகளை துரத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாரு ஆயுதம் தரித்த பலவான் அப்படிங்கிற. அதில் மத்தையில் பலவானை முந்தி கட்டினால் ஒளி அப்படிங்கிறாரு. பலவான் ஆயுதம் தரித்த பலவான். அப்போ பலவான் பிசாசு. பலவான் யாரு? பிசாசு. அவனை குறித்தான் சொல்கிறாரு பலவான் என்று சொல்லி. அதில் சொல்கிறாரு ஆயுதம் தரித்த பலவான். அப்போ பிசாசுக்கு முதல்ல நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா, பிசாசுக்கு நிறையா ஆயுதங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் எபேசியர் நிருபத்தில் கூட நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரமா, 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு 16 வாசிங்க. தேவனுடைய சர்வ அந்த இடத்துல சொல்ற ஆயுதம், அவன் யாரு? ஆயுதம் தரித்த பலவான் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல நமக்கு பவுல் சொல்றாரு, விசுவாசிக்கலாங்க, நமக்கு நீங்கள் ஆயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுல பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா, அப்படி வந்து பொல்லாங்கண்ணியையும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் சொல்றாரு. பொல்லாங்கண்ணியையும் அக்கினி அஸ்திரங்கள். அவன் வெறும் அஸ்திரம் அல்ல, வெறும் ஒரு அஸ்திரம் அல்ல. அஸ்திரம் என்றால் ஒரு ஆயுதம். ஆனா அவனிடத்துல நிறைய ஆயுதங்கள் இருக்குது. பிசாசு இடத்துல நிறைய ஆயுதங்கள் இருக்குது.
அவன் வந்து பொய் சொல்லுவான், இன்னும் வஞ்சிக்கிற விதமாக அவன் கிரியை செய்வான். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கலாம், கடைசி நாட்களில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அவன் பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்வானா. யார் செய்வான்? பிசாசுனால் அதை செய்ய முடியும். இன்றைக்கி நிறைய பேர் அங்கேயும் அற்புதம் நடக்குது, இங்கேயும் அற்புதம் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம், அங்கேயும் அற்புதம் நடக்குது, இல்லைன்னு சொல்ல. ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டு அவன் பொய்யான வஞ்சிக்கத்தக்கதான அற்புதங்கள் அடையாளங்களை யார் செய்வான்? பிசாசு செய்வான். ஜனங்களுக்கு அற்புதம் அடையாளம் நடப்பது தேவனுடைய அந்த ஒப்பற்ற தன்மைக்கு சான்று அல்ல. அற்புதங்கள் அடையாளம் நடப்பது அது ஒரு சான்று. ஆனால் அதை பார்க்கலும் நம்முடைய தேவன் அவர், நான் எப்பவுமே சொல்லுவேன், அவர் தனித்துவமிக்கவர். அல்லேலூயா. அவருடைய ஜென்யூன்னஸ், அதாவது மற்ற தெய்வங்களைப் போலல்ல, மற்ற மனிதர்களைப் போலல்ல. அவர் தெய்வமாக இருந்தார், மனிதனாய் வந்தார், இப்போ தெய்வமாக இருக்கிறாரு. அவர் தெய்வங்களை, மற்ற தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற தெய்வங்களைப் போல அல்ல, அல்லது மற்ற மனிதர்கள் என்று சொல்லப்படுகிற மனிதர்களைப் போலவும் அல்ல. அவர் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது மற்ற மனிதர்களைப் போல அவர் வாழவில்லை. அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அது தனித்துவம் மிக்கதாக இருந்தது. இன்றைக்கும் அவர் தேவனாக சபை நடுவில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், ஜனங்கள் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எப்படி இருக்கிறார் என்றால் அவர் தனித்துவமிக்க தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. கடவுள் என்று சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை பார்ப்பீர்கள் என்றால் அது கடவுள் என்று சொல்ல முடியாது. அல்லேலூயா. சொல்ல முடியுமா? ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் தனித்துவமிக்கவர். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்தம் தான் அவருடைய தனித்துவம், அவருடைய இரக்கம் தான் அவருடைய தனித்துவம், அவருடைய கிருபை தான் அவருடைய தனித்துவம், அவருடைய இரக்கம் அவருடைய தனித்துவம். அல்லேலூயா. இப்போ மற்ற தெய்வங்களாம் என்ன சொல்லுது? நீ உன்னுடைய பிரச்சனைன்னு வரும்போது நீ என்ன செய்யலாம்? மற்றவனை கொன்று நீ வாழலாம், உன் அரசாட்சியை பிடிக்கலாம் அப்படின்லாம் நாம் நிறைய புஸ்தகங்களை பார்க்குறோம். அந்த வேதங்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு சில இதில் பார்க்குறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. சத்ருவை என்ன செய்யணும்? நீ சிநேகிக்கணும் அப்படிங்கிறாரு. தீமையை நீ என்ன செய்யணும்? நன்மையினால வெல்லு அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம வெல்லுவதற்கு ஒரு ஆயுதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். என்னன்னா, நமக்கு எதிராய் தீமை வரும்போது அவர்களுக்கு என்ன செய்யணுமா? நாம சத்ருவை சிநேகியுங்கள், உனக்கு அடுத்தவனை சிநேகி சொல்றாரு. உனக்கு அடுத்தவனை பகைப்பாயாக என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உனக்கு அடுத்தவனை சத்துருக்களை என்ன செய், அடுத்தவனை மாத்திரமல்ல சத்துருக்களை என்ன செய் நீ. அப்போ இது எல்லாமே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குரிய தனித்துவமான ஒரு குணங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த பிசாசுக்கு நிறைய அவன் குணங்கள் இருக்குது. எல்லாமே மறைந்து தாக்குகிற குணம் தான் பிசாசுடைய குணம். எப்படி குணம்? மறைந்து தாக்குகிற குணம். அவன் பயத்தை கொடுப்பான். நேரடியாக பிசாசுன்னு வந்து நிற்க மாட்டான், ஏன்னா நமக்கு பயம் தெளிஞ்சிரும். ஆனால் அவன் எப்படி வருவான்? நிறைய பேருக்கு பயத்தின் ஆவியா கிரியை செய்வான். அல்லேலூயா. நிறைய பேருக்கு சந்தேகம், வாழ்நாள்லாம் என்னது? சந்தேகத்தையே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க, அவிசுவாசம். ஒரு சிலருக்கு இந்த கீழ்ப்படியாமல் இருக்கிறவங்க பார்ப்பாங்க, சபை கீழ்ப்படிய மாட்டாங்க, ஊழியக்காரர் கீழ்ப்படிய மாட்டாங்க. அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா கர்த்தரை கொடுத்த ஒரு அவிசுவாசம் இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அது அவர்களை கீழ்ப்படிய செய்யாது. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாமைக்கு ஆணி வேர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எபிரேயர் நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் அவர் சொல்கிறார் பாருங்க, எபிரேயர் நிருபத்தை எழுதியவர் சொல்லுகிறாரு. பிரைஸ் தி லார்ட், glory to Jesus. 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிங்க. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து. கீழ்ப்படியாதவர்களை குறித்து என்ன ஆணையிட்டாரா? என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை. கீழ்ப்படியாதவர்கள் குறித்து என்ன ஆணையிட்டார்? அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாது. அவங்க கீழ்ப்படியாதவர்கள் என்ன செய்ய முடியாது அவருடைய இளைப்பாறுதல்ல. சரி, இந்த கீழ்ப்படிதல் எப்படி வருதுன்னு அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள். அந்த கீழ்ப்படியாம எங்கிருந்து வருது பாத்தீங்களா? எங்கிருந்து வருது? அவிசுவாசத்திலிருந்து வருது. அப்போ ஒரு மனுஷன் தொடர்ச்சியா யாரு கீழ்ப்படிய மாட்டான்? சபை கீழ்ப்படிய மாட்டான், ஊழியக்காரர் கீழ்ப்படிய மாட்டான். ஊழியக்காரர் ஒன்று சொன்னா தனியா அங்க போய் என்ன செய்யிட்டு இருப்பான்? வேற பேசிட்டு இருப்பான், அல்லது வேற சிந்தித்து கொண்டு இருப்பான். அப்படி இருந்தான்னா அவனுக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்னா அவிசுவாசம் இருக்குது. அல்லேலூயா. இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்ட
அநேக காரியங்களுக்கு மாற்றாக வேற காரியத்தை அவன் சிந்தித்து கொண்டிருப்பான் என்றால், அவன் யோசித்து கொண்டே இருப்பான் என்றால் என்ன அர்த்தம்? வேத வசனத்துக்கு ஏற்று நிற்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அவிசுவாசம். அவனுக்குள்ள இருப்பது என்னது? அவிசுவாசம். அப்போ கீழ்ப்படியாம எங்கேருந்து வருது சொல்லுங்க? நீங்க கீழ்ப்படியாம இருக்கிறீங்களா? அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்குது? அவிசுவாசம் இருக்குது. ஒன்று வசனத்துக்கு கீழ்ப்படியணும், அடுத்து சபை கீழ்ப்படியணும், ஊழியக்காரர் கீழ்ப்படியணும், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். யாருக்குமே கீழ்ப்படிய மாட்டேனா, ஆனால் எல்லாரும் எனக்கு என்ன செய்யணும்? ஒரு சிலர் அப்படி பாலிசி வச்சிருப்பாங்க, யாருக்குமே நான் கீழ்ப்படிய மாட்டேன், ஆனால் எல்லாரும் எனக்கு கீழ்ப்படியணும், நான் சொன்னதை கேட்கணும் என்று சொல்லி ஒரு சில பேர் அப்படி ஒரு பாலிசி வச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவிசுவாசம் இருக்குது. ஏன்னா விசுவாசம் உள்ளவன் இந்த வசனத்துக்கு தன்னை என்ன செய்வான்? அப்படியே ஒப்பு கொடுப்பான். அல்லேலூயா. அப்போ ஒப்பு கொடுப்பதுன்ற என்ன அர்த்தம்? ஒப்பு கொடுப்பதுன்ற என்ன அர்த்தம்? கீழ்ப்படிவது. ஒப்பு கொடுப்பான். அப்போ இந்த பிசாசு என்ன செய்வான்னா, அவன் நேரடியாக தாக்க மாட்டான். எப்போவுமே அவன் எப்படி தான் தாக்குவான்? சுற்றி வந்து தாக்குவான். பயத்தை கொடுப்பான், ஒரு பயத்தின் ஆவியை கொடுப்பான், ஒரு அவிசுவாசத்தை கொடுப்பான். அவர்கள் எப்பொழுதும் அவிசுவாசமாக பேசிக்கொண்டிருப்பாங்க, சந்தேகத்தை கிளப்பிக்கொண்டே இருப்பாங்க. அது மாதிரி நிறைய காரியங்களை தந்திரமாக செய்வான். வஞ்சிக்கிற ஆவிகள். கடைசி நாட்களில் உள்ள ஒரு பெரிய அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அநேகர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுத்து விலகி போவார்களாம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அநேகர் என்ன செய்வாங்களாம்? வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு. வஞ்சிக்கிற ஆவின்னா தெரியுமா உங்களுக்கு? வஞ்சிக்கிற ஆவின்னா தெரியுமா? சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிந்தது சொல்லுங்களேன். வஞ்சிக்கிற ஆவின்னா டிசீவிங் ஸ்பிரிட் அப்படிமாங்களா? கெட்ட காரியத்தை இல்லை 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 அப்படி கூட சொல்ல முடியாது. அவங்க நல்லதாகவே பேசி கொண்டிருப்பாங்க. நிறைய காரியங்கள் நல்லதாக தான் பேசி கொண்டிருப்பாங்க. நல்ல குணமுடையவர்களாக இருப்பாங்க, நல்லதாகவே பேசி கொண்டிருப்பாங்க, வசனத்தின்படியே பேசுறது போல பேசிக்கொண்டே இருப்பாங்க. வசனம் 10 காரியம் நல்லதாக பேசினா ஒரு 2 காரியத்தை முக்கியமானதை என்ன செய்வாங்க? கொஞ்சம் அப்படி ட்விஸ்ட் பண்ணுவாங்க வேத வசனத்துக்கு புறம்பாக. அதுதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கலாம். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே அப்படிங்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு. என்னது? அவன் என்ன செய்வான்? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான். ஒளியின் தூதன் யாரு? ஒளியின் தூதன் பிசாசா? அப்படியா? ஒளியின் தூதன் யாரு? தூதர்கள், நல்ல தூதர்கள். பரலோகத்தில் இருக்கிற நல்ல தூதர்கள் தான் யாரு? ஒளியின் தூதர்கள். அப்போ இந்த ஒளியின் தூதனுடைய வேஷத்தை அந்த வசனம் எங்க இருக்கு? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை 2 கொரிந்தியர் 11 வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:14 வாசிங்களேன். அது ஆச்சரியம் அல்ல, வாசிங்க. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான். பாத்தீங்களா? அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான். நல்ல கவனமா இருக்கணும். இன்னைக்கு இது கடைசி கால அடையாளம். இதெல்லாம் ஒளியின் தூதன். நிறைய பேர் ஒளியின் தூதனாவே சாத்தான்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த சம்பவத்தை. ஒரு ஊழியக்காரர் இடத்துல பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், அது ஒளியின் தூதனுடைய ஆவி அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன், ஒளியின் தூதனுடைய ஆவின்னா என்ன அர்த்தம் அப்படின்னேன். பிசாசுனுடைய ஆவி அப்படின்னாரு. ஐயா, ஒளியின் தூதனா என்ன தெரியுமா? அதில் போடப்பட்டிருப்போம். அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சாத்தானும் அப்படின்னு என்ன? சாத்தான் வேற, ஒளியின் தூதன் வேற. சாத்தானுக்கும் ஒளியின் தூதனுக்கும் என்ன இருக்குது? ஆப்போசிட். அது எப்படி சொல்லுவாங்க? நேர் எதிர். சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான் சில வேளைகளில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களை குறித்து யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 13 வசனத்தை வாசிங்க. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான். சொல்ல பாருங்க, கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேடத்தை தரித்துக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சாத்தானை போல இருக்கிறாங்க. அது அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அப்போ ஒளியின் தூதன் யாரு? ஒளியின் தூதன் யாரு? நல்ல தூதன். சொல்லுங்களேன் எல்லாரும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேச்சு வழக்குகள் வேத வசனத்தை மாற்றுகிறதா இருக்குது.
இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் நிறையா ஊழியக்கார இடத்துல பார்த்ததுல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வஞ்சிக்கிற ஆவி அப்படின்னா ஒளியின் தூதன் அப்படிங்கிறாங்க. ஒளியின் தூதனுடைய வேஷம் தான் வஞ்சிக்கிற ஆவி. அது சொல்கிற எத்தனை பேர் புரியுதா? வஞ்சிக்கிற ஆவி என்பது அவனை போலவே பிசாசை போலவே, நல்ல தூதரை போலவே பிசாசு என்ன செய்வான்? வேஷம் போட்டு வருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 10 காரியம் பாருங்க. இயேசு இடத்துல வந்தான்ல பிசாசு, அவன் எதை பற்றி பேசினான்? 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். மத்தேயு சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அவன் எதை பற்றி பேசினான்? வசனத்தை பேசினான். நீ வாசிங்களேன், அந்த வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சொல்லும். அவர் பதிலுக்கு இயேசு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, வார்த்தை. அவன் சொன்னது என்னது? வார்த்தையை சொல்றான். அடுத்து வாசிங்க.
விருத்த சேதனம் என்னன்னா ஒரு மனுஷனை சுத்தப்படுத்துறது தேவனுக்காக. அதான் பழைய ஏற்பாட்டு நாட்களில் விருத்த சேதனம். இங்க சொல்றாரு இருதயத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம். உள்ளத்தில் யூதனானவனே யூதன். நான் சொல்றேன் எத்தனை பேர் புரியுது? புரியுதா புரியுதா புரியுதா? இந்த சுத்தம் அல்ல தேவன் கேட்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டு நாட்கள் என்ன செய்தாங்க? கைகளை கழுவிட்டு தேவ சமூகத்துக்கு போனாங்க. அதைத்தான் தாவீது சொல்றாரு, நான் பீடத்தை சுற்றி சுற்றி வருகிறேன்ப்பா, நான் கரையோடு சமூகத்தில் வராதபடிக்கு, கரை திரைகளோடு வராதபடிக்கு என் கையை என்ன செய்கிறேன்னா கழுவிட்டு வரேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பீடத்துல போறதுக்கு எதுவும் தடையா இருக்கக்கூடாது, அவருக்கு அருகாமைக்கு போகிறதுக்கு எதுவும் தடையா இருக்கக்கூடாது, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள போறதுக்கு. சொல்லுங்க, புரியுதா நான் சொல்றது? அவருடைய பிரசன்னத்துக்குள்ள போறதுக்கு எதுவும் என்ன செய்யக்கூடாது. தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சித்த மனுஷன் தான் நீங்க என்ன சொல்ல வராரு? 84 சங்கீதம் முழுக்க நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அதுல அவருடைய அந்த குறிப்பிட்ட பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற அந்த காரியங்கள்லாம் காணப்படும். ஆனா இங்க சொல்றாரு 11ஆம் வசனத்துல 51:11, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்கப்பா, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். பரிசுத்த ஆவியே அவருக்கு டவுட் ஆயிட்டு, அவர் சமூக எண்ணத்துல இருக்கா, அவருடைய பிரச்சனை இருக்குதா, அல்லது பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கிறாரா, இந்த டவுட் வந்துட்டு, அதனால அப்படி கேட்கிற ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த ஆவியின் இடத்துல என்ன செய்யுங்க, எடுத்துக்கொள்ளாமலும் எடுத்துக்கொள்ளாதீங்க. அடுத்து வாசிக்கிறார், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. இது பேசிக்கா அவர் காணோம். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகம் போயிட்டு ரட்சிக்கும் சந்தோஷம். புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல நமக்கு பேசிக்
அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன நமக்குள்ள இருக்க வேண்டிய பேசிக்கான ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா. அது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும், ரட்சிக்கப்படாதவங்களுக்கு தெரியாது. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்னன்னு தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன வருகிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் காரணம் இல்லாமல் நம்முடைய உள்ளம் சொல்லிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது. ஆஹா ஓஹோ ஓஹோ ஆஹா ஓஹோ ஓஹோ. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன், என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன், என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய. ஆஹா ஓஹோ 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 ஆஹா ஆஹோ ஓஹோ. இருளான இரவினிலே கண்ணீர் விட்டேனே, இருளான இரவினிலே கண்ணீர் விட்டேனே, பகலுதிக்க காலையிலே நடனம் செய்வேனே, பகலுதிக்க காலையிலே நடனம் செய்வேனே. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது. ஆஹா ஓஹோ ஓஹோ ஆஹா ஓஹோ ஓஹோ. வார்த்தையினால் சத்துருவை இயேசு ஜெயித்தாரே, வார்த்தையினால் சத்துருவை இயேசு ஜெயித்தாரே. அந்த வார்த்தையினால் சாத்தானை நானும் ஜெயிப்பேனே, வார்த்தையினால் சாத்தானை நானும் ஜெயிப்பேனே. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது. கையசைத்து ஆஹா ஓஹோ ஓஹோ ஆஹா ஓஹோ ஓஹோ. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் ராஜாவை குறித்து பேசுறதுனால எப்படி வந்துட்டு இருக்குமா? அவர் சொல்றாரு, என் நாவு விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணி அப்படிங்கிறாரு. அப்படின்னா அந்த ராஜாவை குறித்து பேசுறதுன்னா சந்தோஷம், அநேக காரியங்களை பேசிக்கொண்டே இருப்பேன். அதுதான் ரட்சிப்பு. ஆமென். அதான் ரட்சிப்பின் சந்தோஷம். எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் நிலைத்திருக்கிறது? இன்னும் இருக்குதா? இருக்குதா? அவர் சொல்றாரு, உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு என்ன செய்யுங்க, திரும்ப தாங்கப்பா. போயிட்டு சந்தோஷமே ஒரு பாவம் தான். அவர் சொல்றாங்க, சரித்திர ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, அந்த பத்சேபால் அவருடைய பாவத்துக்கு உட்பட்ட பிறகு ஒரு வருஷம் ஆண்டவருக்கும் தாவீதுக்கும் தொடர்பே இல்லாமல் போயிட்டான். அதனால அவர் சொல்றாரு, உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க. உற்சாக ஆவி என்ன செய்யுங்க, என்னை தாங்கும்படி செய்யுங்கப்பா. வாசிங்க, அடுத்து வாசிங்களேன். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். என் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். எவ்வளவு அற்புதம் பாருங்க. 34 சங்கீதத்தில் சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அப்படிங்கிறாரு. நான் ஆடும்போதும், நான் பாடும்போதும் சரி, ஓடும்போதும் சரி, எதிரிக்கு பயந்து ஒளியும் போதும் சரி, என் நாவு எப்போதும் என்ன செய்யும், உம்மை துதித்து கொண்டே இருக்கும். வாசிங்களா 34 1 வாசிங்களா சங்கீதம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். இப்படி சொன்ன மனுஷன் இப்படி சொல்றாரு, ஆண்டவரே என்ன செய்யுங்க, நீங்க என் உதடுகளை திறக்கவே முடியல. நிறைய பேர் அப்படி உட்கார்ந்துருப்பாங்க சபையிலுமே. நாம என்ன செய்ய முடியாது, திறக்க முடியும் நினைக்கிறீங்க, ஏதோ முடியல. பிசாசு உங்க நாவை கட்டி போட்டிருக்கான். அல்லேலூயா. இந்த முணுமுணுத்துட்டு
அப்படிமாங்களா? பிசாசு உங்க நாவை கட்டி போட்டிருக்கான். அல்லேலூயா. திறக்க முடியல, முயற்சி பண்ணால் அப்ப என்ன செய்யணும்? அடுத்து நான் என்ன செய்யணும்? வாங்க கேளுங்க. அல்லேலூயா. அந்த சிறைச்சாலை தலைவன் கேட்டான் பார்த்தீங்களா பவுலை பார்த்து, ரட்சிக்கப்படுவதற்கு அப்படி கேட்கணும். நாகமான் வந்து கேட்டான் பார்த்தீங்களா எலிசாவின் இடத்துல, ஆண்டவமாரே என்ன செய்யணும்னா அந்த ரிம்மோன் கோயிலில் என்ன செய்ய வேண்டியிருக்கும்னா பணிந்து கொள்ள வேண்டியிருக்கும். அந்த சமயத்தில் நான் என்ன செய்ய? போ, பரவாயில்ல போ, உன் இருதயத்தில் யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறாரு, போதும். எலிசா அனுப்பிச்சு விட்டாரு. உங்களுக்கு வழி இங்கே இருக்குது, எங்கள்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. துதிக்க முடியலன்னா அது உங்களுடைய சுயம் அல்ல, பிசாசு உங்க நாவை என்ன செய்யிருக்கான். அப்படிதான் தாவீதுனுடைய நாவையே கட்டி போட்டாங்க. அவர் எவ்வளவு பெரிய துதியின் வீரர், ஆராதனை வீரர் தாவீது. எக்காலத்திலும் ஸ்தோத்தரித்தவர், எதிரின் கைகளுக்கு தப்பிக்கும்படி ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுதும் துதித்தவர், ஆராதித்தவர். இப்ப அவர் கேட்கிறார், ஆண்டவரே. ஜெபிச்சிருவாங்க சில பேர், ஆனா துதிக்க முடியாது. ஏன்னா ஜெபிக்கிற வேற வழி இல்லை. ஆண்டவர்கிட்ட தான் கேட்டு பெறணுங்கிற அந்த இது வந்துட்டு அவங்களுக்குள்ள, வேற வழி இல்லை. ஜெபிச்சிருவாங்க, ஆனா துதிக்க முடியாதுங்க. துதி என்பது அது தேவ பிரசன்னத்தினால நிரம்பி வரணும். அல்லேலூயா. அவர் வாஞ்சிக்கிற வாஞ்சினால தான் வருங்க. ஆண்டவரை பாடுற பாட்டு இருக்க, அவரை வாஞ்சிக்கிற அந்த வாஞ்சினால தான் வரும். அந்த வாஞ்சி இல்லாட்டா நம்மளால துதிக்க முடியாது. ஜெபம் பண்ண கூட செஞ்சிருவோம், துதிக்கவே முடியாது. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது. ஆஹா ஓஹோ ஓஹோ ஆஹா ஓஹோ. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன், என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தானே. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன், என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தானே. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது. ஆஹா ஓஹோ ஓஹோ ஆஹா ஓஹோ. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலர் கையா அசைச்சிருவாங்க, காலை அசைச்சிருவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா அவங்களால சத்தமா மட்டும் என்ன செய்ய முடியாது. அது பெரிய கட்டு. அன்பானவர்களே புரிந்து கொள்ளுங்க, விசுவாசிகளாகிய நீங்க பிசாசுடைய தந்திரங்கள்ல ஒன்று. ஏன்னா உங்களை சிருஷ்டித்ததுக்கு ஒரு முக்கிய காரணமே அவருடைய புகழை அறிவிக்கணும். அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும்? அதனால ஒரு சங்கீதக்காரர் சொல்றார் பாருங்க, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவன் நம்மை தெரிந்து கொண்டது நோக்கம். அருமையானவர்களே, சத்துருவின் தந்திரங்களுக்கு நாம் உடன்பற்ற கூடாது. ஸ்தோத்திரம். சரி, அப்போ எவ்வளவு பெரிய பின்மாற்றத்தில் இருந்தார் பாருங்க. ஆனாலும் பாருங்க, அவர் தேவனை நோக்கி கேட்டார், ஆண்டவரே உற்சாக ஆவி எனக்கு தாங்க, என்னை ரட்சிக்கும் தேவனே. அவர் சொல்றாரு, என்னை ரட்சிக்கும் தேவனே அப்படிங்கிறாரு. நம்முடைய ரட்சத்தின் சந்தோஷத்தை எனக்கு தாங்க ஆண்டவரத்தில் கேட்கிறார். அவர் என்னன்னா, அவருக்குள்ள அடிப்படையான விசுவாசம் இருந்தது. எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, இந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க. விசுவாசம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்று. நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னு கேட்டீங்கன்னா, பிசாசு அதனால தான் அந்த விசுவாசத்தை குறி வைக்கிறான். அல்லேலூயா. ஜெபம் என்பது விசுவாச கிரியை. நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். ஜெபம் என்பது விசுவாசத்தின் கிரியை. நீ விசுவாசித்தாதான் என்ன செய்ய முடியும். அப்படிதானே இல்லையா? தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு, தேவனை தேடுகிறவர்கள், தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசம் இல்லாட்ட முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. நீ வேதத்தை எடுத்து வாசிக்கிறேன்னா விசுவாசம் இல்லாமல், இது தேவனுடைய வார்த்தைன்னு விசுவாசம் இல்லாமல் உன்னால் என்ன செய்ய முடியாது, வேதத்தை எடுத்து வாசிக்க முடியாது. அப்ப எல்லாவற்றுக்கும் பேசிக் அஸ்திபாரம் என்ன தெரியுமா? விசுவாசம். அதுக்கு தான் சொல்றேன், நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்தை மட்டும் விட்டுறாத. பின்மாற்றத்தின் கடைக்கோடியில் இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் விசுவாசிக்கிற விசுவாசத்தை விட்டுறாத.
அது உன்னை திரும்ப தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம், அல்லது அந்த விசுவாசத்தோடு நீ ஜெபிக்கிற ஒரு வார்த்தையாகிய ஜெபம் கூட உன்னை திரும்ப தேவனிடத்துல கொண்டு வந்து சேர்த்துரும். ஹல்லேலூயா. அப்போ பிசாசு அவன் எப்படிப்பட்டவன்? அவன் ஆயுதம் தரித்த பலவான். அவன் என்ன செய்தானா? அரண்மனையை காத்து கொண்டு இருக்கிறான், தன்னுடைய அரண்மனையை. முதல்ல இவ்வளவு நேரம் நான் பார்த்து இதை பார்த்தோம், அவன் ஆயுதம் தரித்த பலவான் என்பதை குறித்து பார்த்தோம். அவனுடைய ஆயுதங்கள் எப்படிப்பட்டது? தந்திரமான ஆயுதங்கள், பயத்தை ஆயுதமாக அனுப்புவான், இப்படிலாம் பார்த்தோம். நிறைய அவன் நாம் விசுவாசிகளாக இருக்கிற நாம் எதை அதிகமாக செய்கிறோனோ, யாரை அதிகமாக நம்புகிறோமோ அவர்கள் மூலமாக, அந்த செயலின் மூலமாக பிசாசு நம்மிடத்தில் வர முயற்சி செய்வான். அதுக்கு தான் சொல்கிறேன். அதுதான் ஆண்டவர் சொன்னார், அந்த 10 கன்னிகை குறித்து சொன்னார் தெரியுமா ஆண்டவர்? 5 பேர் என்ன செய்தாங்க? அவர்கள் மணவாளன் வர தாமதித்த போது அவங்க எண்ணெயை கையில் வச்சிருந்தாங்க. எல்லாருமே 10 பேர் தூங்கிட்டாங்க. ஆனால் 5 பேர் மணவாளன் வருகிறான்னு சத்தம் கேட்டவுடனே 5 பேர் தங்க கையில் எண்ணெய் இருந்துச்சு, டக்குன்னு நினைச்சிட்டாங்க, விளக்கில் ஊற்றி விளக்கு தீவெட்டியை பிடிச்சி போயிட்டாங்க, தீவெட்டியில் ஊற்றி. ஆனால் 5 பேருக்குள்ள என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. அதுக்கப்புறம் கடைக்கு போய் எண்ணெய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள மணவாளன் ஆயத்தமாக இருந்தவர்களை கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டார். அது எதுக்கு சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகைக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்க, தேவனுடைய வார்த்தைகளின்படி செய்ய, எப்பொழுதும் ஜெபத்தில் காத்திருக்க, எப்பொழுதும் வேத வசனத்தை அதிகமாக வாசிக்க ஆயத்தமாயிருங்க. பிசாசு எப்போ வருவான் என்று தெரியாது, பிசாசு எப்படி கிரியை செய்வான் என்று தெரியாது. சில பேரை விட்டுருவான், ரொம்ப காலம் விட்டுருவான் பிசாசு. அவங்க சரி இனிமேல் நான் எங்கே வந்துட்டேன்? பிசாசுனுடைய ஒரு பிரசனமே இல்லாத இடத்துக்கு வந்துட்டேன். எப்படி கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசனம் எல்லா இடமும் இருக்குதோ, எல்லா இடத்துலையும் பிசாசு என்ன செய்கிறான்? நம்மை கண்காணி. ஆண்டவரை போல அவர் ஆம்னி பிரசன்ட் அப்படி அல்ல, அவர் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறவர் அப்படி அல்ல. ஆனால் அவன் விசுவாசிகளை குறிப்பாய் கவனித்து கொண்டே இருக்கிறான். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாவற்றை பார்க்கலாம், எல்லாரை பார்க்கலாம், அவனுடைய கவனம் யார் மேல இருக்குது? அதனாலதான் பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி. யாரை சுற்றி? உங்கள் எதிராளி. உங்களுக்கு தான் எதிராளி முக்கியமா அவன், அவங்களுக்குலாம் நண்பன் அவன். அவங்க அவனை தானே வணங்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவனை வணங்காட்டா கூட பிரச்சனை இல்லை, இயேசு வணங்காட்டா அவர்களுக்கு அவன் நண்பன் தான். என்னது? இயேசுவை வணங்காதவன் எவன் இருக்கிறானோ அவனுக்கு அவன் நண்பன் தான். விக்கிரகத்தை வணங்குறவன், எதை தெய்வத்தையும் வணங்குறவனுக்கு அவன் நண்பன். அதே சமயத்தில் இயேசுவை மாத்திரம் வணங்காம இருப்பான் தெரியுமா, அவனுக்கு அவன் நண்பன் தான் அவன். ஆனால் யாருக்கு எதிரி? உங்கள் எதிராளி. யார் சொல்றாரு? பேதுரு. யார் சொல்றாரு? நான் ஏற்கனவே சொல்லி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அந்த 1 பேதுரு 2 பேதுரு யாருக்கு எழுதப்பட்டது? எல்லா நிருபங்களுமே கூடுமானவரை யாருக்கு தான் எழுதப்பட்டது? சபையில் உள்ள இரத்தம் தெளிக்கப்பட்ட பரதேசிகளுக்கு அப்படிங்கிறாரு. இந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் முதல்ல வாசிங்க. 1 பேதுரு 1. தெரிந்து இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். யாரு சொல்லுங்க? யாரு? இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் யாருங்க? யாரு சொல்லுங்க? யாரு? சத்தமா சொல்லுங்க. நாம தான். அவர்களுக்கு தான் எழுதுறாரு இந்த நிருபத்தை. 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா, பிரைஸ் தி லார்ட் 8ஆம் வசனத்தை வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், கவனமா இருங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கவனமா இருங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கவனமா இருங்க. தெளிந்த புத்தியோடு இருங்க. தெளிந்த புத்தி. அல்லேலூயா. தெளிந்த புத்தி எங்கேருந்து வரும்? வேத வசனத்திலிருந்து தான் வரும். வேத வசனத்தை திரும்ப 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 புரட்டி 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 பார்க்க பார்க்க தான் புத்தியில் இருக்கிற கசடெல்லாம் என்ன செய்யும்? விலகி ஓட ஆரம்பிக்கும், புத்தி தெளிவாகும். சரி, இதில் சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள் அப்படிங்கிறார். பாருங்க, என்னது? விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளி. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்கள் எதிராளி. யாருக்கு எதிராளி அவன்? நான் அதுக்கு தான் அங்க போனேன் 1ஆம் அதிகாரத்துக்கு. ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு
தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு யார் எதிராளி? மற்றவங்களுக்கு எதிராளி அல்ல, நண்பன். அவன் மற்றவங்க ரொம்ப பிடிக்கும், ஆனா உங்களையும் என்ன செய்யக்கூடாது, அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அல்லேலூயா, கை வைத்து சொல்லுவோம். அப்போ அவன் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அடுத்து வாசிங்க 9. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். எதுல உறுதியா இருக்கணுமா? விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். நீ ஜெபத்தில் உறுதியா தரித்திருக்கலாம். நிறைய பேர் ஜெபிக்கிறவங்கள கூட பார்த்துருக்கேன், பேசுற பூரா அவிசுவாசமா பேசிட்டு இருப்பாங்க. வேதவசனத்தை அதிகமா வாசிக்கிறவங்கள பார்த்துருக்கிறேன், பேசுறது பூரா அதிகம் என்னது அவிசுவாசமா பேசிட்டு இருப்பாங்க. அவர் சொல்றாரு, நீ என்ன ஜெபிச்சாலும் என்ன வேதம் வாசிச்சாலும் விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். ஆமென். வசனம் தான் நமக்கு விசுவாசத்தை கொண்டு வரும், அதிகமாக்கும். உண்மை, விசுவாசத்தை அதிகமாக்கும். ஆனால் வசனம் ஆரம்பம் வசனம் இல்லை. பாருங்க, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அல்லேலூயா. அவனுக்கு இப்போ வசனம் கிடையாது. ஆபிரகாமுக்கு வசனம் இருந்துச்சதும் கிடையாது. அவன் நியாயப்பிரமாணத்து நாட்கள்லாம் தாண்டி நின்னவன், அதுக்கு முன்னாடி நின்னவன். அவனுக்கு ஏது வசனம், அவனுக்கு ஏது நியாயப்பிரமாணம்? கர்த்தர் பேசினார், அவன் அப்படியே விசுவாசித்தான். ஹல்லேலூயா. விசுவாசம் எல்லாத்துக்கும் மேலானது. அப்ப அந்த விசுவாசத்தில் நீ எப்படி ரட்சிக்கப்பட்டாயோ அந்த விசுவாசத்தில் நீ என்ன செய்ய, நீ உறுதியா இருக்க. ஒன்றும் இல்லாம இயேசுவை நம்பின, அப்படிதானே? இயேசுவை தெய்வம்னு நம்பணும், தெய்வம்னு நம்பணும். ஆமா, நான் அப்படிதான், நீங்களும் அப்படிதான். ஏன்னா கிறிஸ்தவனா இருந்தாலும் அவரை தெய்வமா வெறுமனை கும்பிட்டுட்டு போறது வேற, அவரை விசுவாசிக்கிற வேற. நான் ஒரு ஆர்சி கிறிஸ்தவன் தான், ஆனா இருதயத்தில் என்ன உண்டு, எனக்கு விசுவாசம் லேட்டாக தான் வந்துச்சு. 23 வயதுல தான் எனக்கு விசுவாசம் வந்துச்சு. அப்போ அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, நீங்க தெளிந்து புத்தி உள்ளவர்களா இருங்க, விழித்திருங்கள். ஏனென்றால் பிசாசு எப்படி வருகிறான்? அவன் ஆயுதம் தரித்த பலவான். எனவே அவனுடைய அரமனையாகிய உன்னை, நீங்களும் நானும் எப்படி இருந்து வந்துருமோ அவன் காலத்தில் அவனுடைய அரமனை. இன்றைக்கு ஆகப்பட்ட ஜனங்கள் அவனுடைய அரமனை. நம்ம அவனுடைய அரமனையாக இருந்த நாம் இப்போ வந்திருக்கிறோம் வெளியே. ஆனா அவன் நம்மை தான் பார்த்து கொண்டே இருப்பான். எப்போ திரும்ப நமக்குள்ள வருவான், எப்போ வருவான்? எவ்வளவு பேர் தெரியுமா திரும்ப போய் முழுக்க முழுக்க விக்கிரகத்தில் ஐக்கியமானவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று அப்படிலாம் திரும்ப ஐக்கியமா, திரும்ப அதிலே போய் ஐக்கியமானவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? எனக்கெல்லாம் உண்மையாகவே ஆச்சரியமா இருக்கு, எப்படி அவங்க போகிறாங்க. எனக்கு தெரிந்த சுமித்ரா அவங்களுடைய சம்பந்தி ஒருத்தங்க இருந்துட்டாங்க. அவங்க பேர் என்ன பேர்? அவங்க பேர் என்ன சிஸ்டர்? உங்கள் சம்பந்தி தென்காசியில் இருந்தாங்களா? காந்தி. எப்படி பயங்கரமான, அதாவது அவர் கணவருக்கு பிசாசு குட்டிச்சாத்தான் அப்படி வருமா, வீட்டுக்குள்ள அவருக்குள்ள ஏறுமா. குட்டிச்சாத்தான், குட்டியா சாத்தான் அப்படி வீட்டுக்குள்ள உலாகுமா. என்கிட்ட சொன்ன காரியம், அவங்க சம்பந்தி வீட்டுக்காரர் சொன்ன காரியம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்கள்கிட்ட. அப்போ அவர் அப்படிப்பட்ட, அவர் இப்போ வந்தார்னா பயங்கர வார்த்தை வருவார். அவர் அது குரங்கு ஆவி அவருக்குள்ள இருந்துச்சு. குரங்கு மாதிரியே கத்துவார், குரங்கு மாதிரியே துள்ளுவார். அவருக்கு ஜெபம் பண்ணும்போது நல்லா விடுதலையாகி வந்துட்டாங்க, சபைக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த சகோதரி நல்ல அபிஷேகம் பெற்று பயங்கரமாக அந்நிய பாஷை பேசுனாங்களா என்னன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. அபிஷேகம் பெற்று துள்ளுவாங்க, பயங்கரமாக ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க எப்படி பின்மாற்றம் ஆச்சுன்னு தெரியல. இன்னைக்கு திரும்ப அவங்க மறுபடியும் பழைய இதுக்கு போய், பழைய வழிபாடுகளுக்கு போய், நான் கேள்விப்பட்டேன் அடுத்து அவங்க மலைக்கோ வேற கோயிலுக்கோ மாலை போட்டு, அப்படிதானே? அப்படிலாம் கேள்விப்பட்டேன்னா அவங்க இன்னொரு சகோதரி சொன்னாங்க, மாலை போட்டு போறது அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டேன்னா. எப்படி பாருங்க, ஏன்னா பிசாசுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து. ஏன்னா அவன் ஆயுதம் தரித்த பலவான். என்னது? பிசாசு யாருமே வெறும் பலவான் அல்லவன், அவனுக்கு ஏராளமான ஆயுதங்கள் உண்டு. அவனுடைய அக்கினி அஸ்திரங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக. எனவே தான் சொல்றேன், உன்னை விசுவாசத்திலும் திசை திருப்ப உன்னுடைய கணவன் முயற்சி செய்யலாம், உன்னுடைய மனைவி முயற்சி செய்யலாம். ஒருவேளை அவங்க அந்த பர்பஸோட கூட உங்களை நெருங்காம இருக்கலாம். ஆனா அவங்க செய்யற அநேக காரியங்கள் உங்களை விசுவாசத்திலிருந்து திருப்ப முயற்சி பண்ணலாம். பிசாசுக்கு சாதாரணம், நீ விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். அவனுக்கு என்ன செய்யணும்? நீ எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள்.
உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று. இன்றைக்கு நான் திரும்ப சொல்றேன், அது விசுவாசிகளுக்கு எழுதுறாருன்னு சொல்றேன். யாருக்கு எழுதுறாரு? அப்படிதானே வாச்சோம்ல. ரத்தம் தெளிக்கப்பட்ட பரதேசிகளுக்கு. அப்படி ரத்தம் தெளிக்கப்பட்ட பரதேசி நாம தான். நீங்க பரதேசின்னு சொல்றாங்கன்னு வருத்தப்படக்கூடாது, பைபிள் அப்படிதான் சொல்லுது. நம்மளாம் யாரு? ரத்தம் தெளிக்கப்பட்ட. சொல்லுங்களேன், வெக்கமா இருக்கோ பரதேசின்னு சொல்றதுக்கு? பரதேசினா பரலோகம் தான் நமக்கு தேசம், அப்படி எடுத்துக்கங்க. நம்ம யாரு? பரதேசிகள். பரலோகம் தான் நம்முடைய சொந்த தேசம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பரதேசிகளாகிய ரத்தம் தெளிக்கப்பட்டவர்களாகிய நமக்குத்தான் எழுதுகிறாரு, ஆயுதம் தரிக்கப்பட்ட பலவான் உன்னை சுற்றி சுற்றி வாரான், எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. எச்சரிக்கையாயிரு. ஆயுதம் தரித்த பலவானுக்கு அவனுடைய ஆயுதம் எப்படியும் வரலாம், யாரை கொண்டு வரலாம், யார் மூலமாக வரலாம். திரும்ப திரும்ப சொல்றேன் உங்களுக்கு, கர்த்தர் உங்களுக்கு சொல்றபடினால நான் சொல்லுகிறேன், ஆயுதம் தரித்த பலவான். ஆனா பைபிள் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க திரும்ப அந்த லூக்கா 11ஆம் அதிகாரம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும். சம்பந்தம்லாம் வருது. லூக்கா 11, 21, 22 திரும்ப வாசிங்க. இவ்வளவு அழுத்தம் திருத்தமா நம்ம சபையில யாரு அப்படி வசனம் பேசுறா அப்படின்னு யோசிச்சேன்னா எனக்கு ஒரு நிமிஷம் அதிர்ந்துட்டேன், இப்படிலாம் இருக்காங்களா ஆட்கள் அப்படின்னு. வாசிங்க. ஆயுதம் தரித்த பலவான் காக்கிற போது பத்திரப்பட்டிருக்கும். அருமையானவர்களே, அரண்மனையை விட்டு கொடுத்துறாங்க, இந்த சரத்தை விட்டு கொடுத்துறாங்க, வீட்டை விட்டு கொடுத்துறாங்க. அவனுடைய பொருளை பத்திரமா வச்சு பாதுகாக்காதீங்க. அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவன் காத்து கொண்டு இருந்தானா பத்திரப்பட்டுரும். வீட்டில் இருக்கிற தீமை, வீட்டில் இருக்கிற பாவம் எல்லாம் பத்திரமா இருக்கும். ஆனா வாசிங்க, அடுத்து வாசிங்க. அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு பங்கிடுவான். ஹல்லேலூயா. அவனிலும் பலவான் யாருங்க? அவனிலும் பலவான் யாருங்க? அவனிலும் பலவான் யாரு? ஆண்டவராக இயேசு. ஹல்லேலூயா. அவரே என் இயேசு, அவர் தாழ் நாம் பணிவோம். அவர்தான் நம்முடைய இயேசு. ஆயுதம் தரித்த பலவானுக்கும் மேலான பலவான் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் நம்முடைய இயேசு. ஹல்லேலூயா. அதனால அவர் சொல்றார் பாருங்க, அதே வாசிங்க, அதே லூக்கா சுவிசேஷத்தில் 21, 22, 23 வசனமா வாசிங்க. என்னோட இராதவன் சொல்லிட்டு சொல்றாரு, என்னோட இராதவன் அவன் விரோதி ஆயிடுவான்பா. அப்ப அவரோட இருங்க. ஒருவன் எண்ணில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். மிகுந்த கனிகள் என்று சொல்லும்போது நான் ஏற்கனவே எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன், அது அவருடைய ஞானமா இருக்கலாம், அவருடைய ஐஸ்வர்யமா இருக்கலாம், அவருடைய வல்லமையா இருக்கலாம். அவரிடத்தில் நிலைத்திருக்கும் போது இது எல்லாமே உனக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறோம். வல்லமை பாய்ந்து கொண்டே இருக்கும். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவனாவி எனக்குள்ள அந்த பயாவி அணுகுவதில்லை. பவனாவி எனக்குள்ள அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ள நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ள நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். அவனிலும் பலவான் வந்து அவனை மேற்கொள்ளும் போது, ஹல்லேலூயா, அவனுடைய பொருள் எல்லாம் என்ன செய்வான்? அவன் பறித்து கொள்ளுவான். அவனின் பலவானாகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் நமக்குள்ள, நாம தான் இன்றைக்கு நாம தான்
அவனிலும் பலவான்கள். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படிதானே இல்லையா? நம்புறீங்களா? நம்புறீங்களா? நாம யாரு? இயேசு தனக்குள்ளது எல்லாத்தையும் அவர் கொடுத்தார். நீங்க எபேசியர் நிருபத்தில் ஒரே ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே, ஸ்தோத்திரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம், glory to Jesus, 7ல இருந்து வாசிங்க. கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சொல்லுங்க, அவர் உன்னதத்திற்கு ஏறி சத்தமா சொல்லுங்க, அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்கள் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும். போதும். பூரண புருஷனாக்குறதுக்காக நம்ம ஒவ்வொருவரையும் எப்படி தெரியுமா? கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதான பூரணம். அல்லேலூயா. ஈவன் என்ன? ஈவு, கிஃப்ட். கிறிஸ்து எப்படி கொடுப்பாரோ, கிறிஸ்து நமக்கு பரிசுகளை எப்படி கொடுப்பாரோ அப்படி கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதாக, கிறிஸ்து கொடுக்கிற அளவுக்கு தக்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. மனுஷ மனசு அது எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. ஆனா கிறிஸ்து இப்படி இருக்கிறார். அதனாலதான் சிலுவையில் இப்படி கையை உயர்த்தி கையை விரிச்சு அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம பார்த்துருப்போம்ல, ஒரு சில வீடுகளில் கிறிஸ்து அந்த சிலுவையை போட்டு அதில் ஒரு துண்டை போட்டு அதை கிறிஸ்து பலியானார் என்பதை ஒரு அர்த்தப்படுத்த முடியாது போட்டு அதில் கீழே போட்டிருக்கோம். என்னென்னா, ஹவு மச் டு யூ லவ் மீ? திஸ் மச். என்னது? ஹவு மச் டு யூ லவ் மீன்னு இயேசு கிறிஸ்து கேட்குறாராம். அதுக்கு நாம் பதில் சொல்கிறோம். என்னது? சாரி, நம்ம அவர்கிட்ட கேட்குறோம், இயேசுனிடத்தில் கேட்குறோம், ஆண்டவரே நீர் எந்த அளவுக்கு என்னை நேசித்தீர், என்னை நேசிக்கிறீர் அப்படின்னு. அவர் சொல்றாரு திஸ் மச். திஸ் மச்னா இந்த அளவுக்கு. இந்த அளவுக்குன்னா சிலுவையில என்னை பலியாக உனக்காய் கொடுக்கும் அளவுக்கு. அதுதான் கிறிஸ்துவின் ஈவின் அளவு. எவ்வளவுங்க நேசித்தாரு? அன்பு அகலம், ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அழகு பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் தெரிந்து கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்று கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னை தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னை தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஹல்லேலூயா. This much he loved us. ஹல்லேலூயா. அவர் எந்த அளவுக்கு நம்மை நேசித்தார், எந்த அளவுக்கு? சிலுவையில தன்னையே ஒப்பு கொடுக்கும் அளவுக்கு அவர் நம்மை நேசித்தார். ஹல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்றது அவருடைய அன்பு. மனுஷன், எத்தனையோ மனுஷன் இந்த உலகத்துல இன்னொரு மனுஷனுக்காக உயிரை கொடுக்க வேண்டி வந்துடுது, அது வேற. ஆனால் பரலோகத்தில் இருந்த தெய்வம் அவருக்கு இது அவசியமே இல்லை.
அல்லேலூயா. ஒரு சிருஷ்டி கெட்டு போச்சுன்னா இன்னொரு சிருஷ்டியை உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி அல்ல, மனுஷனை உருவாக்குனாரு கடைஸ்வர அவனிடத்தில். அவர் பைபிளில் சீஷர்களை குறித்து இயேசு கிறிஸ்து குறித்து ஒரு இடத்துல சொல்லப்பட்டு அவர்கள் மேல் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்த அவர் மேல் அன்பு வைத்தாராம். என்னது? அவர்கள் மேல் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்த அவர் மேல். நம்ம யோவான் சுவிசேஷத்தில் நினைக்கிறேன் இருக்கலாம், முடிவு பரியந்தம் அதை போல அன்பு தான் இதுங்க. முடிவு வர, தன்னுடைய முடிவு வர. அல்லேலூயா. எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இந்த பிசாசு மேல நமக்கு அதிகாரம் கொடுப்பதற்காக பரலோகத்துக்கு ஏறி பாதாளத்துக்கு இறங்கி எல்லாத்தையும் நிரப்பி அப்புறம் தான் கொடுத்தாராம், அதிகாரத்தை கொடுத்தாராம், ஆசீர்வாதத்தை கொடுத்தாராம், நன்மையை கொடுத்தாராம். வாசிக்கலாம் அந்த வசனம், திரும்ப வாசிங்க. எபேசியர் நிருபத்தில் நான் சொன்ன 4ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம் 7லேருந்து வாசிங்க. அது முக்கியம். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவு. சொல்லுங்க, கிறிஸ்து கொடுக்கிற அளவு. என்னது? கிறிஸ்து மனுஷன் கொடுக்கிற அளவு இல்ல, அவருடைய அளவு பெருசு. ஏன்னா உலகத்தை படைச்சவர் ரெண்டு மனுஷங்களுக்காக ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அவங்களுக்கு கொடுத்தாரு. அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து எத்தனை 4-6 புறப்பட்டு போச்சான். அந்த 4-6 போற இடத்துலலாம் பொண்ணு விளைஞ்சுதான், கோமேதம் விளைஞ்சுதான், இன்னும் நிறைய. பாருங்க எங்கேருந்து புறப்பட்டு போகுது? 2 மனுஷன் தாங்க. கர்த்தர் படைச்சது ஆதாம் ஏவாள். ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? அவருடைய ஈவின் அளவு அது. சொல்லுங்க, அப்படி யோசிங்க. நம்முடைய ஆண்டவர்கிட்ட எதை யோசிச்சாலும் அப்படி, வல்லமையினாலும் அப்படி யோசிங்க, ஆசீர்வாதனாலும் அப்படி யோசிங்க, செழிப்பினாலும் அப்படி யோசிங்க. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்தில் இல்லாத ஒன்றுமே கிடையாது. அங்கேருந்து புறப்பட ஆறுகள் கூட ஏராளமான காரியங்கள் என்னது விளைவித்தது. எனவே எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் புரிந்து கொள்வோம். ஒன்று, அவன் ஆயுதம் தரித்த பலவான். அரண்மனையில் உள்ள பொருட்களை பத்திரப்படுத்துவ, நம்மை பாவத்திலே வைப்பதற்காக, நம்மை சாபத்திலே வைப்பதற்காக அவன் இன்னும் போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் அவனிலும் ஆயுதம் தரித்த பலவான் இயேசு, அவருடைய பிள்ளைகளாகிய நாம். அல்லேலூயா. நம்மால பறித்து கொள்ளக்கூடிய வல்லமை எனக்கு இருக்குது. என்னுடைய ஆத்மாவை காத்து கொள்ளக்கூடிய வல்லமை எனக்குள்ள இருக்குது. என்னுடைய ஆத்மா மாத்திரமல்ல, என்னை சுற்றி இருக்கிறவர்கள், என்னை சுற்றி இருக்கிற தெருக்கள், என்னை சுற்றி இருக்கிற நகரங்கள், என்னை சுற்றி இருக்கிற மாநிலங்கள், ஏன் என்னை சுற்றி இருக்கிற நாடுகளை கூட காப்பாற்றத்தக்கதான வல்லமை எங்க இருக்குது? எங்க இருக்குதுங்க? எனக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவு. சொல்லுங்க, கிறிஸ்துவனுடைய. புரியுதா உங்களுக்கு சொல்றது? கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நாம் பூரண புருஷராக்குறாராம் கர்த்தர் நம்மை. எப்படி? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நிமித்தமா, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நிமித்தமா நம்ம எப்படி மாற்றுகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஒப்பு கொடுப்போம். எனவே பிசாசின் தந்திரங்களுக்கு நாம் கவனமாக இருப்போம். அவன் உங்களை என்னையும் பாவத்திலே பத்திரப்படுத்தி வைக்க முயற்சி செய்வான். நம்ம பிள்ளைகளை பாவத்திலே பத்திரப்படுத்தி வைக்க முயற்சி செய்வான். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிறது அந்த ஆயுதம் தரித்த பலவானிலும் அவனை மேற்கொள்ளுகிற பலவானுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது, எனக்குள்ள இருக்குது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து